ஹலோ. அண்ணா சொல்லுங்க அண்ணா. பிரதர் வணக்கம் பிரதர். ஆக்சுவலா ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு மாலை பொழுதுல வந்து உங்கள்ட்ட பேசுறதுங்க. ஏன்னா கேட்டா வந்து எல்லாரும் வந்து சண்டே பிஸி இன்னைக்கு உண்மையாவே. அண்ணா ஆமாங்கண்ணா ஆமாங்க. யார ஃபோன் பண்ணாலும் வந்துட்டு வெளிய சுத்திட்டு இருக்கேன். அந்த பக்கம் இருக்கிறேன், இந்த பக்கம் இருக்கிறேன், ஃபங்ஷனுக்கு வந்திருக்கேன், மீட்டிங் வந்திருக்கேன். ஏதாவது ஒண்ணு சொல்லினே இருக்காங்க சண்டேஸ்ல மட்டும். ஆமாங்கண்ணா ஜெனரலா சண்டேஸ்ல வந்து பேசுறதே எல்லார்ட்டயும் கஷ்டம் தான் உண்மையாவே. ஆமாங்கண்ணா ஆமா. ஏன்னா ஷெட்யூல் அங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஜர்னி ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே. கரெக்டுங்கண்ணா கரெக்ட் கரெக்ட். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறது 2026 வருஷம் மே மாசம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் பேசிட்டு இருக்கோம் பிரதர். கரெக்டுங்கண்ணா ஆமா ஆமா. ஸோ எக்ஸாக்ட்லி இன்னைக்கு வந்து உங்களுக்கு நம்ம சேலஞ்சில் வந்துட்டு 200 டேஸ் அங்கே போயிட்டு இருக்கு. 200 நாள். இந்த 200 நாள் அப்படிங்கிறது வந்துட்டு உங்க லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு முக்கியமான ஒரு நாள் சொல்லலாம். ஆமாங்கண்ணா ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாள் ஃபாலோ பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க பேசுனீங்க என்கிட்ட. ஆமாங்க. பட் அந்த குறிப்பிட்ட நாள் தாண்டியும் இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ உண்மையாக சந்தோஷம் தான். ஏன்னு கேட்டால் வந்து கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணா போதும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க உண்மையாவே. ஆமாங்கண்ணா ஒரு ஒரு கரெக்ட். மாசம் ஃபாலோ பண்ணணும். ஒரு ம். ஒரு 48 நாள் ஃபாலோ பண்ணணும். ஒரு 90 நாள் ஃபாலோ பண்ண நினைக்கிறாங்க. ஆமாங்கண்ணா. பட் கிளாஸ் பொறுத்தவரையும் தெர் இஸ் நோ லிமிட்டேஷன். நீங்க வந்துட்டு எத்தனை நாள் ஃபாலோ பண்ணலாம், எத்தனை மாசம் ஃபாலோ பண்ணலாம், எத்தனை வருஷம் ஃபாலோ பண்ணலாம். இங்க வந்து ஒரு லிமிட் அப்படிங்கிறது இல்லைங்க ஆக்சுவலா. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. ஸோ டார்கெட் வச்சு ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து நம்மக்கிட்ட இல்லை. நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ இந்த 200 டேஸ் ஜர்னி அப்படிங்கிறது வந்துட்டு உங்கள் லைஃப்பில் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு 200 டேஸ்க்கு முன்பு வாழ்க்கைங்கிறது நெகட்டிவ் இருந்துச்சு. பட் இப்போ அது பாசிட்டிவ் மாறி போச்சு. நெகட்டிவ் அப்படிங்கிறத விட இப்போ அந்த பாசிட்டிவ் அப்படின்றத மட்டும் பேசலாம். ஏன்னு கேட்டால் நெகட்டிவ் பற்றி பேசும்போது சில நபர்கள் வந்து இந்த ஃபீட்பேக் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து டிப்ரெஷனில் விழுந்துடுறாங்க போயிட்டு. ஓ சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த 200 டேஸில் நீங்கள் சந்தித்த அந்த பாசிட்டிவான நிகழ்வுகள், உங்க லைஃப்ல நடந்த பெனிஃபிட்ஸு, சேஞ்சஸு இத பத்தி வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுங்க பிரதர். ம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப, அதாவது ஆஃப்டர் நோ ஃபேபுக்கு அப்புறம் வந்துட்டு ம். ரொம்பவே வந்துட்டு எனர்ஜெட்டிக்கா இருக்குங்கண்ணா பாடி எல்லாம். ம். முதல்ல சோர்ந்து சோர்ந்து போவேன். ம். அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஒரு மாதிரியாவே எல்லாமே இருந்தாலுமே வந்துட்டு ம். எல்லாமே மீன்ஸ் எல்லாமே இல்ல, அதாவது ம். ம். ஓ, இருக்கிற சந்தோஷம், அதாவது இருக்கிற கஷ்டத்துலயும் கூட சின்ன ம். சின்ன விஷயங்கள் பெருசா இருக்கும்ல, ம். அதுல கூட வந்துட்டு ஒரு நிம்மதியே இல்லாம, ம். அப்படி நான் சொல்ல வரேன். ம். நிம்மதியே புரியுது. இல்லாம ஆ. ஒரு ஒரு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னா அப்புறம் வந்துட்டு ம். எனக்குள்ளே ஒரு 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 மாதிரி குற்றுணர்வோட இருக்கும். ம். இப்போ நம்ம கரெக்டா தான் இருக்கோமா, இப்போ நான் போய் பேச போனாலே வந்துட்டு ம். நாலு இப்போ நான் போய் ஒருத்தங்கிட்ட பேசுறேன், அவங்க ம். நான் 10 டைம் கேள்வி கேட்பேன், அவங்க ஒரு டைம் அது மாதிரி பதில் சொல்லுவாங்க. ம். ஒரு மாதிரி அது எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்குன்றா, நம்ம இவ்வளவு டைம் பேசுறோம், அவங்க ஒரு டைம் தான் பேசுறாங்க. சில பேர் வந்துட்டு ம். மத்தவங்க கிட்ட நல்லா பேசுவாங்க, என்கிட்ட வந்து என்னோட பேச்சை வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. எப்போ நீங்க ஜர்னி ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி? முன்னாடிங்கண்ணா ம். ம். அவாய்ட் பண்ணுவாங்க. ம். அப்போ எனக்குள்ள ஒரு இது, என்னடா நம்ம கிட்ட ஒரு மாதிரி பேச மாட்டேங்கிறாங்களே, மத்தவங்க எல்லாம் நல்லா பேசுறாங்களே ம். அப்படின்னு. அப்புறம் ம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கேயாச்சும் வெளியே போறாங்க அப்படின்னா ம். என்னையெல்லாம் கேட்கவே மாட்டாங்கண்ணா. ம். என்னை ஒரு ஒரு ஆளாவே மதிக்காம ம். அவங்களுக்குள்ள பிளான் போட்டு அவங்க எல்லாம் வெளியே போயிடுவாங்க. ம். இப்போ நான் வந்து நான் நினைப்பேன், அவங்க வந்து என்கிட்ட கேட்கணும், என்னையும் வெளியே கூப்பிடணும். ம். அந்த மாதிரிலாம் நடக்காது. ம். ஃபேமிலியிலேயே வந்துட்டு எப்படின்னாக்கா, என்னோட ம். அத்தை பசங்க, ம். அவங்க பெரியம்மா பசங்க, அவங்கெல்லாம் இருந்தாக்கா ம். அவங்கள வந்து என் அம்மா அப்பா வந்துட்டு அவங்கள தூக்கி வச்சு பேசுவாங்க. யாரு? என் அம்மா அப்பா. அவன் பாரு அப்படி பண்றான். ம். அப்புறம் ம். என் ஃப்ரெண்ட்ஸவே வந்துட்டு எங்க அப்பா வந்துட்டு, அவன் பாரு அவ்வளவு வேக்கையானமா இருக்கா, அப்படி வேலைக்கு போய் அப்படி சம்பாதிக்கிறான், அவன் ம். அப்படி இருக்கான் அப்படின்ட்டுலாம் எங்க அப்பா பேசுவாரு, என் ம். ஃப்ரெண்ட்ஸவே. ம். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்டேட்டஸ்ல அதிகமா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்க. பட் நீங்க வந்து கொஞ்சம் ஜாப் இல்லாம ஃபினான்ஷியலி கொஞ்சம் கஷ்டப்படுற மாரி இருந்திருக்கும் அந்நேரம். அந்த 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 கரெக்ட், ம். அந்த மாதிரிதாங்கண்ணா. ம். அவங்க வந்து பாரு அவன் இவன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. அப்புறம் எங்க ம். அப்பா சொல்லுவாரு, ம். என்ன ஆளே வந்து குழியில புடுங்கினவனாட்ட இருக்கா, இப்படி இருக்கான் அப்படின்னு ம். பாருங்கப்பா. ம். ஏன்னா ம். அந்த ஒரு அடிக்ஷன் அந்த மாரி எனக்கு பண்ணியிருக்கு. ஆ. ஆக்ஷன் அந்த மாதிரியும் எங்க ஆ. அப்பா சொல்லுவாங்க, "ஆனா ஆளே குழியில புடுங்கினவன் இருக்கா, இவன் ம். மூஞ்சி பாரு, ஆள் பாரு என்ன இப்படி இருக்கான்" அப்படிங்கிற மாதிரி எங்க அப்பா குழியில புடுங்கினவனாட்ட இருக்கேன்னு என்னை சொல்லுவாரு. ம். அவனுங்கள பாரு எப்படி இருக்கா அப்படிம்பாரு. ம்.
இது அது போக ம். காசு ஃபினான்சியலாவும் சரி, காசுல அப்போ மத்தவங்க என்கிட்ட பேசுறது, ம். அப்புறம் வந்து சொசைட்டில, ம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ம். ஈவன் பேரண்ட்ஸ் கிட்டங்கண்ணா, இது எல்லாத்துலயுமே வந்துட்டு ம். ரொம்ப ரொம்ப வந்து ஒரு மாதிரி அடிமட்ட லெவல்ல என்னை கொண்டு போய் வச்சிருப்பாங்கண்ணா. ரெஸ்பெக்ட் இல்லாம போயிருச்சு. மதிக்க ரெஸ்பெக்ட், மாட்டேன்றாங்க. ஆமாங்கண்ணா. அது ம். என்னன்னே தெரியல. அது ரெஸ்பெக்டே கிடைக்காது. ஆனா அப்பெல்லாம் எனக்கு தெரியாது. ம். இந்த அடிக்ஷனால இவங்க இப்படி வந்து நம்ம பிஹேவ் பண்ண ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு. ம். நிறைய இருக்குங்கண்ணா. அது ம். சொல்லணும்னா 10 நிமிஷம் பத்தாது. ஒரு 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 வாரம் சரி, ஓகே. முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க இப்போ. ஓகே, பேசிக்கலாம். முடிஞ்ச ஆ. அப்புறம் என்னன்னாங்கன்னா, இப்போ வெளிய போறோம். இப்போ பேங்க்குக்கே நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ம். ஒரு விஷயத்த வந்துட்டு ம். ஒண்ணு இல்லைன்னா ஏதாவது உதாரணத்துக்கு ஒரு கட்டிங் கடையில ஒண்ணு நடந்துச்சு. நான் போய் ம். ஹேர் கட் பண்ணலான்ட்டு உட்காடுறேன். ம். அப்புறம் நல்ல அடிக்ஷனுங்கண்ணா. அந்த அண்ணாட்ட போய், ம். ஆனா இங்க சைடு எடுங்கண்ணா, இப்படி எடுங்கண்ணா, அப்படி போன அந்த அண்ணன் நீ பார்த்துட்டு இரு இரு இரு, நீ என்ன ஹீரோவா? ம். ம். இரு நீ என்ன ஹீரோவா? ம். சாதா கட்டிங்னு சொல்லு அதுக்கு பேரு அப்படிங்கிறாருங்கண்ணா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா எல்லாத்துக்கும் முன்னாடி. ம். சும்மா நான் காசு கொடுத்து நான் ஹேர் கட் பண்ண போறேன். ஆமா. அவர்கிட்ட போய் நான் சொல்றேன், ஆனா இந்த இந்த சைடுல ஹேர் கட் பண்ணுங்கண்ணா, இங்க ம். இந்த இந்த இப்படி பண்ணுங்கண்ணான்னு சொல்றாரு. அவரு ஒரு 2 மினிட்ஸ் பார்த்துட்டு என்னை அப்படி சொல்றாருங்கண்ணா. இரு அப்போ இரு. ம். அப்போ சொல்லுங்க. அடிஷன் இருந்தீங்க நீங்க அப்போ. அப்பெல்லாம் அடிக்ஷன்ல இருக்குங்கண்ணா ம். நானு. ம். அப்புறம் ம். பேச்சுகளே வந்துட்டு ஒரு மாதிரி வேண்டாத விருப்பம் என்கிட்ட பேசுவாங்க. ம். அன்பா அப்புறம் பேச மாட்டாங்க. ஒரு அன்பா மாரி பேச ஹார்ஷா மாட்டாங்க, பேசுவாங்க. ஹார்ஷா பேசுவாங்க. ம். விட்டு அப்புறம் அடிச்சிருவாங்க புடிச்சு. ஐயோ அந்த அளவுக்கு ஆமாங்க, பேசுவாங்க. அந்த மாதிரிலாம் பேசுவாங்கண்ணா. அதுதான். ம். அப்புறம் எந்த ம். ட்ரெஸ் பண்ணாலுமே ம். நானு ம். என்ன இப்போ 2 நேரம் குளிச்சு பவுடர் போட்டு அப்படி இருந்து எந்த ட்ரெஸ் போட்டாலுமே ம். அந்த ஒரு அட்ராக்டிவ்ங்கிறது இருக்காதுங்கண்ணா. ம். நான் பார்த்து பார்த்து ட்ரெஸ் வாங்குவேன். ஏன்னா நம்ம 4 பேர் நல்லா இருக்கும்னு சொல்லணும்னு பார்த்து பார்த்து ட்ரெஸ் வாங்குவாங்கண்ணா. ம். ம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நான் அப்படி பார்த்து பார்த்து ட்ரெஸ் பண்ணி அவ்வளோ இதா இருப்பேன். ஆனா யாருமே வந்து ஒரு அதே மாதிரி தான் இருக்கும். எப்பவும் போல தான் நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க. ஒருவேளை அந்த ட்ரெஸ் சென்ஸ்லயாச்சும் நம்ம மாத்தி உயர்த்தி அடுத்துக்கிட்ட கொண்டு போலாங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் பண்ணுவேன். ம். அப்பவும் வந்துட்டு நம்மளை ட்ரீட் பண்ண வந்துட்டு ஒரு மாதிரி அப்படிதான் இருக்கும். ம். இப்போ ஏன் நான் அதிகமா இதுல நான் பாதிக்கப்பட்டேன்னா, இப்போ ஒருத்தங்க நம்ம கிட்ட நல்லா பேசினா தானே நம்ம ஒரு ஹாப்பினஸோட ம். அவங்ககிட்ட எல்லாமே மூவ் பண்ணிட்டு அடுத்தடுத்தது போவோம். ம். ஆனா அதுவுமே வந்துட்டு எனக்கு இதாதான் இருந்துச்சுன்னா, அப்புறம் ம். ரிலேட்டிவ் சைட்ல அந்த அண்ணங்க எல்லாம் இருப்பாங்க இல்லைங்கண்ணா, ம். அவங்க வேற பத்தாததுக்கு அவங்க வந்து ம். என்ன என்ன பண்ணிட்டு இருக்க ம். அப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க. ம். அவங்க எல்லாம் வந்து என்ன ம். பண்ணிட்டு இருக்க, ம். இதுக்கும் அவங்களுக்கு அவங்க எப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா ம். அவங்க வந்து நான் இந்த ஒரு அடிக்ஷன் தான் நம்மளுக்குன்னா, மற்றபடி எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. ம். அவங்க எப்படின்னு எனக்கு தெரியும். அவங்க ம். எல்லாம் வந்து நம்மள பொது சபையில ஃபங்க்ஷன் எங்கேயாச்சும் கல்யாணத்துக்கு இது மாதிரி போறப்போ ம். பொதுவான இடத்துல வச்சு நம்மள அசிங்கப்படுத்துவாங்க. ம். அப்புறம் ம். எனக்குள்ள ஒரு பயம் இருக்குங்கண்ணா. ஐயோ ம். என்னடா, இது ஒரு சைடுங்கண்ணா. எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும். என்னடா நம்ம லைஃப் இப்படியே போயிடுமோ. ம். நம்மளும் நல்ல வேலை, நல்ல ஒரு சொசைட்டில ஒரு நேம்ல பேரண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் ஒரு ம். நல்ல இடத்துக்கு வரமாட்டோமோ. ஒருவேளை நம்ம இப்படி ம். இருப்போமோ, கையில காசு, நம்மளுக்கும் ஆசைகள் இருக்குல்லங்கண்ணா. ஆமாங்க, ஆமாங்க. நம்மளுக்கும் ஆசைகள் இருக்கும். நம்ம நல்ல நிலைமைக்கு வரமாட்டோமா, என்னடா இவங்களும் இப்படி போறாங்க. அப்புறம் ம். மக்கு மாதிரி இருப்பாங்கண்ணா. மண்டையில எது சொன்னாலுமே யார் என்ன பேசினாலுமே எனக்கு புரியவே புரியாதுங்கண்ணா. ஒரு மாரி கன்ஃப்யூஷன் ஸ்டேஜ். அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆஹ் பண்ண முடியாது. அவங்க சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்துட்டு அது கரெக்ட்டா வந்து அது புரியாது. கரெக்ட். பொண்ணு இல்லைன்னா ஒருத்தர்கிட்ட போய் நான் ரூட்டே கேட்கறேன்னா, ம். அவன் சொல்ற கார் ஓட்டிட்டு போறவங்க ரூட்டே கேட்பேன். ம். அவங்க சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எல்லாம் இருப்பாங்க. ம். நானு அவங்க சொல்ற ஓகே ஓகேன்ட்டு எனக்கு புரிஞ்ச மாதிரி அந்த டைம்ல அவங்க சொல்றப்போ ம். நம்ம கார் எடுத்துட்டு போறவள அங்க அங்க அங்கன்ட்டு கசக வீட்டு அதுக்கு ஏத்து திட்டுவாங்க. என்ன இந்த வயசுல இப்படி இருக்க. ஓகே. அடுத்து ஏன்னா, இதே சம்பவம் இன்னொருத்தர் நடந்துச்சுங்க கிளாஸ்லயே. கிளாஸ்க்கு நாங்க ஃபர்ஸ்ட் டே பேசுறோம். அப்போ வந்து நான் கேட்டேன், "உங்க லைஃப்ல ரீசென்ட்டா ஒரு 1 மந்த்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு சிற்றின்பத்தின் காரணமா நீங்க ஏதாச்சும் பாதிக்கப்பட்டீங்களான்னு?" சொல்லிட்டு கேட்டதுக்கு, ஆமாங்கன்னாரு. என்னன்னு கேளுங்க. ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனில வந்துட்டு இன்டர்வியூ இருக்கு. இந்த வேலைக்கு இந்த டேட்ல வந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு பிளான். சென்னைக்கு வந்து போறாரு இவரு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சிப்காட். சிப்காட்னா அந்த ஸ்ரீபெரும்புத்தூர், இந்த இருங்காட்டுக்கோட்டை அந்த ஏரியால. இவருக்கு ரொம்ப நாள் வேலை இல்ல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ணிட்டு இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா,
இன்டர்வியூ வாங்குறது வந்துட்டு காலையில வந்து 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓ, சரிங்கண்ணா. 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இவர் நியர்லி வந்துட்டு ஒரு 7:30, 8:00 போல வந்துட்டு அந்த சிப்காட்டுக்குள்ள போயிட்டாரு. சரிங்கண்ணா. ஆனால் கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் ஆயிட்டு இவருக்கு. ஓ, ஒரு வண்டி இல்ல, எந்த ஒரு சொந்தமா வந்துட்டு ஒரு வெஹிக்கிள் இல்ல, நடந்தே போகணும். அடிக்ஷன்ல இருக்காருங்களாங்கண்ணா அவரு? ஆமா, அடிஷனல் இருக்கிறவர் தான். ஓ, சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கம்பெனிக்கு வந்துட்டு போகணும். 15,000 ஸ்டார்டிங் சேலரி, சாப்பிட்றது தங்குறதெல்லாம் வந்து அவங்களதே, கம்பெனிதே. ஓ, எல்லாமே அவங்க பட் அகாமடேஷன். என்ன பிரச்சனைனா, இவருக்கு வந்து அந்த கம்பெனி பேரை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. கம்பெனி பேரும் கரெக்டாக வந்து ஞாபகத்துக்கு வரல. கம்பெனியில் வந்து என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றதும் இவருக்கு வந்துட்டு சொன்னாலும் புரியல. கம்பெனி புரியுது. கடைசி வரையும் கிடைக்கல. ஓ, சரிங்கண்ணா சரிங்கண்ணா. 12:30 வந்துட்டு மறுபடியும் இந்த பர்சன் வந்துட்டு அவர் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து நீங்கள் கம்பெனி சொன்னீங்க, எனக்கு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டுன்ட்டு. ஆ ஆ ஆ ஆ. அதுக்கப்புறம் உங்கள் கூகுள் லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பிறகு அந்த லொக்கேஷனை வச்சு பார்த்தா கம்பெனிக்கும் இவருக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு 2 ஸ்ட்ரீட் தூரம் இருக்குது. ஓ, ஓ, 2 ஸ்ட்ரீட் 2 தான். ஸ்ட்ரீட் தூரம் இருக்குது ஆக்சுவலாக. ஓகேங்கண்ணா. அதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, சரி ஓகே இந்த மாதிரி போங்க, இந்த மாதிரி போங்கன்னு சொல்லியிருக்காரு. சரிங்கண்ணா. கம்பெனி கண்டுபிடிச்சாச்சு இப்போ. ஓகே ஓகே. செக்யூரிட்டி கேட்டா இன்டர்வியூ முடிஞ்சு போச்சு பண்ணிட்டாங்க. ம். இன்டர்வியூ வந்தவங்கெல்லாம் இன்டர்வியூ முடிச்சுட்டு போயிட்டாங்க, இன்டர்வியூ முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, கடைசியில் வேலை கிடைக்கல. கிடைக்கல அந்த அடிக்ஷன்னால. ஆமாம், இவருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மந்த்லி இந்த கமிட்மெண்ட்ஸ்ங்கிறது வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தார் ஆல்ரெடி அவர். ஓ, புரிஞ்சுங்கண்ணா. இந்த சேலரியில் இவ்வளோ பண்ணணும், இவ்வளோ பண்ணணும், இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டுன்ட்டு. இதில் என்ன கொடுமைன்னா, நாளைக்கு காலை இன்டர்வியூ, இன்னைக்கு ராத்திரி ரிலாப்ஸ் ஆயிருக்குது அவருக்கு. ஓ ஓ, எவ்வளவு நாள் ஃபாலோ பண்ணாருங்கண்ணா அதுக்கு முன்னாடி அவரு? அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரிலாப்ஸ் ஆகுது, 10 டேஸ்க்கு ஒரு வாட்டி ரிலாப்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிப்பீட்டாக திரும்ப திரும்ப ரிலாப்ஸ் ஆகிட்டு போய் தான் இருக்குது. ஓ, ஆனா நம்ம கிட்ட அவர் இன்னும் வரல இல்லைங்கண்ணா. கிளாஸ்க்குள்ள அப்புறம் வந்தார். ஓ, இந்த இன்டர்வியூ கட்டிலாம் சொன்னாலே அதுக்கப்புறம் ஒரு ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு நம்ம சேனல் பார்க்குறாரு அவர். ஓ, அவரு 3 வீக்ஸ் கழிச்சு தான் சேனலே பார்க்குறாரு ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் தான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபோன் நம்பர் இருந்துச்சு, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி பேசினார். அதுக்கப்புறம் கிளாஸ் ஜாயின் பண்ணி இப்போ வந்துட்டு நியர்லி வந்து ஒரு 13 நாள் 14 நாள் இப்போ போயிட்டு இருக்கு இப்போ அவருக்கு. ஓ, சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அதாவது நீங்கள் சொன்ன கான்செப்ட் தான். அட்ரஸ்ங்கிறது வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரா கரெக்டாக வந்து போகலன்னீங்க இல்லையா? ஆமாங்கண்ணா. நீங்கள் அட்ரஸ் சொல்ல முடியலன்னு சொன்னோன்னே எக்ஸாக்டாக எனக்கு இதான் ஞாபகம் வந்துச்சு ஆக்சுவலாக. அது அது வந்து ஆனா அவங்க, அதாவது அவங்க சொல்ல சொல்ல நம்ம தலையை ஆட்டுவோம். ம் 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 சரிண்ணா, அங்க இப்படி போனோம் அப்படி போனோம் ஓகேங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ம் அடுத்த செகண்ட் நம்ம போறங்கிறப்ப எல்லாமே மறந்துடுதுங்கண்ணா. மறந்துடுது ஒன்று. அந்த நேரத்தில் அந்த தெளிவு இருக்காது மெயினாக பார்த்தீங்கன்னா. தெளிவு இருக்காது. ஆமாங்கண்ணா, ஆமா, கரெக்ட் நம்ம கரெக்ட். திருப்பி அவங்கள்ட்ட கேட்கலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆயிரும். அடச்சா கில்ட்டியா என்னடா. ஃபீல் ஆகும். கரெக்ட், அப்போ வந்து ஆமா. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ திருப்பி கேட்டால் என்னன்னு சொல்லிட்டு மாதிரி. அப்ப நான் அதனாலே நான் என்ன பண்ணுவேன், சரி ஒரு குத்தி போய் சில இடங்கள் ஞாபகத்துக்கு வரும் இல்லைங்களா, ம் அப்படி போய் நான் என்ன பண்ணுவேன், அங்க போயும் கேட்பேன். அவங்க அப்படிதான் இருந்தாங்கண்ணா. ம் அந்த மாதிரி அவங்க என்ன சொன்னாலுமே எனக்கு புரியாது, அப்படி ம் இருந்துச்சு. ம் அப்புறம் நிறைய அப்போ கோயிலுக்கு ம் எல்லா கோயிலுக்கும் அடிக்கடி போவாங்கண்ணா. ம் ஆனா ஒரு பயத்திலேயே தான் போய் சாமி கும்பிட்டு இருப்பேன். ம் என்னடா கோயில் வரோம் பண்றோம், ம் டெய்லி குளிக்கிறோம், கோயில் போறோம், எல்லாமே மேக்சிமம் கோயில் போவோங்க நான் அடிக்கடி. ம் ம் போறப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து ம் ஒரு ஒரு அந்த பாசிட்டிவ் வைப்பே எனக்கு இருக்காது. ம் சும்மா கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம், அந்த டிவைன் ஃபீல் எல்லாம் என்னால வந்து ஃபீல் பண்ண முடியாது. ம் ஒரு மாதிரி கோயிலுக்கு போனாலுமே சரி இன்னைக்கு நம்ம போறோம், சரி ஓகே நாளைக்கு. ஆனா எனக்கு நல்லா பாருங்க, நான் எதுக்கு கோயிலுக்கு போவேன்னா, ம் நானும் நல்ல நிலைமைக்கு வரணும், அடுத்த கட்டம் போகணுங்கிற மாதிரி இந்த மாதிரி நெகட்டிவ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்கண்ணா, அதெல்லாம் சரி பண்ணணும்ட்டு தான் நான் கோயிலுக்கே போவேன். ம் ஆனா அங்க போனாலுமே எனக்கு கோயிலையும் அந்த பிளசன்ட் கிடைக்காதுங்கண்ணா. ம் நெகட்டிவாவே இருக்கும். ம் அப்போ கோயிலுக்குள்ள போயிட்டு ஐயோ என்னடா இது, இப்படிதான் நம்ம பிறப்பே இப்படிதான் போல இருக்கு. நான் அப்ப எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். ம் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்ட போறப்போ ம் நம்மளுக்கு அந்த ஆசையா இருக்கும், இவங்க எல்லாம் இப்படி போறாங்க, இவங்களுக்கு என்ன இருக்கு, ம் ஒருவேளை நம்ம வந்து கில்ட்டின் ஒரு மாதிரி தற்குற்றம்னு அது சொல்லுவாங்க தெரியுங்களா, ஓகே நம்ம ஓகே மேல நம்பிக்கையே வந்துட்டு குற்ற உணர்வு. நம்ம மேல ம் நம்பிக்கை இல்லாம இருக்கும்ல, ம் நம்ம லோயரா ஃபீல் பண்றது. ம் அப்புறம் புது ம் இடத்துக்குலாம் போனா பேசவே முடியாதுங்க யாருக்கிட்டையும். ம் இது நிறைய பேரும் சொல்லியிருக்காங்க, அதை ம் நானும் உணர்ந்திருக்கேன்.
அடிக்ஷன்ல இருக்கிறவங்க நானும் நம்ம வீடியோஸ்ல பாக்குறப்ப அதே மாதிரி எனக்கும் அந்த அது அது என்னன்னு தெரியலங்க. அது அடிக்ஷன் இருந்தா அந்த ஒரு கான்பிடன்ட் வராது போல இருக்கு. ஒரு 4 பேர் மத்தியில போய் நின்னு பேசுறது, ஒரு லேடிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா, அப்புறம் இதெல்லாம் நடந்திருக்குங்கண்ணா. நான் அத்தை வீட்டுக்கு போலான்ட்டு போறப்போ அத்தை வீட்டுக்கு கீழே லேடிஸ் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க படியில. அவங்கள தாண்டி போகணும். அது கூட போக மாட்டேன். 7 மணிக்கு எங்க அத்தை வீட்டுக்கு ஒரு டைம் வர சொன்னாங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சி எடுத்துட்டு வரதுக்கு. அவங்க 9:40க்கு போற மட்டும் அவங்க போயிட்டாங்களா நின்னு பார்த்துதானே. அது சிரிப்பாதான் இருக்கும். அந்த நேரத்துல அது என்ன நினைச்சிருக்கணும், ஒருவேளை நம்ம கிராஸ் ஆகி போனோம், ஏதோ அவங்க நம்மள திட்டுவாங்களா, ஏதாச்சும் நினைச்சிருவாங்களா, இல்ல நம்மள ஒரு மாதிரி பார்த்துட்டு புரிஞ்சுங்களாங்கண்ணா. அப்போ அது மாதிரி எல்லாம் நான் வெயிட் பண்ணி போயிருக்கேன். நான் அத்தைகிட்டயும் சொல்லியிருக்கேன், ஏன் தம்பி இப்படி அப்படின்ட்டு. அது ஒண்ணு. அப்புறம் பேசுனா கூட ஒரு நிதானமே இருக்காதுங்கண்ணா. அப்பெல்லாம் வளவளா கொலன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேரு. டியூஷன்ல கூட என்ன சொல்லுவாங்க, நான் பேசிட்டு இருக்கிறப்போ என்ன சும்மா வளவளன்னு பேசிட்டே இருக்க அப்படின்னு. இது மத்த பசங்களே பேசுறப்ப கேட்பாங்க, டியூஷன் மிஸ் பொண்ணுங்க அவங்க எல்லாம். ஆனா வளவளன்னு என்ன பேசிட்டு இருக்க கிளாஸ்ல சொல்றேன், அது மாதிரிலாம் பேசுறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்னாடி கிளாஸுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள். கிளாஸ்க்குள்ள வந்த பிறகு இதெல்லாம் எப்படி மாறிச்சு உங்களுக்கு? இதெல்லாம் எப்படி மாறிச்சுன்னா, நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கான்பிடன்ட் கொடுத்தீங்க. கிளாஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுட். சரி இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டோம், அப்போ ஒரு இதுக்கப்புறம் இவர் சொல்றாரு, நீங்க எல்லாத்துக்குமே எனக்கு கேட்கறதுக்குலாம் இல்ல இதுக்கு உண்டான ரீசன் இதுதான், இதுக்கு உண்டான ரீசன் அதுதான் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா. நான் ஒரு விஷயம் நான் நீங்களே சொல்லிருக்கீங்க, நான் நிறைய கேள்வி கேட்பேன், ஃபர்ஸ்ட் நான் கேட்கறது நீங்க, நான் பேசுறது நீங்க கேளுங்க எல்லாம் சொல்லுவீங்க. நான் அதெல்லாம் சரி ஓகே அப்படின்ட்டு நீங்க சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்க ஆரம்பிச்சேன். நான் கேட்டுட்டு ஒரு 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 15-20 அப்படி போக 21 நாள் 30 நாளுக்கு மேல போக 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 என்ன தெரியுமாங்கண்ணா, ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த எனர்ஜி, நான் சொன்னல சோர்வு அடையாம அந்த எனர்ஜி வர ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த பயம், அந்த பதட்டம் பயம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு போக ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துக்கு மேலங்கன்னா இந்த எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்கிட்ட, நல்லா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அத தெரியல, ஒண்ணுமே இல்லாதப்போ ஒரு ஆரம்பம் வேற மாதிரி தொடங்குறப்போ எனக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்கன்னா, என்னடா 30 நாளுக்கு மேல போயிட்டோம். அப்போ வந்து இது ஒண்ணு நான் நினைச்சேன், ஒரு நோ ஃபேப்னாலதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சுன்னா, ஃப்ரெண்டோட தங்கச்சி, அந்த பொண்ணு என்கிட்ட பேசவே பேசாதுன்னு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு நான் வரேன், அது பேசவே பேசாது. ஒரு நாள் நான் வந்து அவங்க வீட்டுக்கு போலான்ட்டு போறப்போ அந்த பொண்ணா வந்து அண்ணா வந்து இங்க இல்ல, வெளியே போயிருக்காப்ல, ஏதாச்சும் நான் சொல்லணுமான்னு அந்த பொண்ணு என்கிட்ட சிரிச்சுட்டே பேசிச்சுங்களா. அந்த பொண்ணு பேசவே பேசாது. நீங்க அடிக்ஷன்ல இருக்கும்போது அந்த பொண்ணு உங்கள்ட்ட பேசுனது கிடையாது? அந்த பொண்ணு பேசினதே கிடையாதுன்னா. நான் கூட ஜர்னி ஃபாலோ பண்ணும்போது பேசுச்சு. ஏன்னா நான் கூட நினைச்சிருக்கேன் மத்த பசங்க கூட அந்த பொண்ணு பேசுனா, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் என்கிட்ட பேசாது. அப்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல, கஷ்டமா அதுக்கோசரமே நான் போக மாட்டேன். இது அவன்கிட்ட சொல்றப்ப அப்படி இல்லடா அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு சொல்லுவான். யாரு? ஆனா யாருமே எல்லாம் அந்த பொண்ணா வாண்டடா 35 day 35 நினைக்கிறேங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசுது. நான் வந்துட்டு அப்படியா சரிமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு யோசனை நடந்து வர வீட்டுல பார்க்க ஒரு 600-700 மீட்டர் டிஸ்டன்ஸ் நான் யோசிச்சுட்டு வரேன், என்னடா அந்த பொண்ணு பேசுது, சரி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ ஒரு பாட்டி வந்து எப்பவுமே எனக்கு திட்டிகிட்டே இருக்கும்ண்ணா. எங்க சந்துக்குள்ள ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பாட்டி ஏதோ கோலமெல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருந்தா, நடந்து போனாலே இப்பதானே நான் போட்டேன் அதுக்குள்ளேயே வராட்டி என்ன அவசரம், சும்மா கிட்டத்தட்ட 2-3 வருஷமா அது திட்டிகிட்டே இருக்கும்ண்ணா. அந்த பாட்டி என்னை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜர்னி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம்னா நான் பைக் வந்துட்டு ரோட்ல வெளியே நிறுத்தி வச்சிருப்பாங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டு ஒருத்தங்க கார் எடுத்துட்டு வெளியே போவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா நான் வண்டி நிறுத்தி வைக்கிறப்பெல்லாம் என்னை வந்து சத்தம் போட்டுட்டே இருப்பாருங்கண்ணா அவரு. நாங்க வெளியே வண்டி போக வேண்டாமா, என்ன இப்படி நிறுத்தி வச்சிருக்கீங்க, எத்தனை டைம் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். சண்டையா இருக்குங்கண்ணா இதனால. வீட்டுல அப்பாக்கு எனக்கு அவங்களுக்குள்ள சண்டையாயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் நினைப்ப இந்த வண்டி நிறுத்தி இருக்கா, அவரு வண்டி மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வச்சிரு அப்படிங்கிறாருங்கண்ணா அவரு. ஆனா அப்படி அவரு
ரெக்வெஸ்டா பேசுறாரு. ரெக்வஸ்ட பேசுறாரு. ஆ. இப்ப வண்டி மட்டும் நான் வச்சு வச்சிருக்கேன். எனக்கும் என்னடா இந்த ஆளு சண்டையில ஆகி இதெல்லாம். ஆ. அவருக்கு எனக்கும் சண்டை வந்துட்டு அது ஒரு 2 இயர்ஸ் இருக்குங்கண்ணா. ம். அதுல இருந்து ஒரு மாதிரிதான் எங்ககிட்ட வந்து இது பண்ணிட்டு இருந்தா, அவரு பேச மாட்டாரு. ம். எங்க அப்பாட்ட எல்லாம் பேச 35வது நாள்ல வண்டியை நகர்த்தி வைப்பான்னு சொல்றாரு அவரே வந்து. ம். ஓகே, அப்போ இதுல என்னமோ இருக்கு. ம். அப்புறம் இது அப்படியே பிடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, ம். இன்னைக்கு 200 டே ஆகுதுன்னா, இன்னைக்கு நான் ம். குளிச்சுட்டு வெளியே போறேன். ம். ஒரு பொண்ணு கடைக்கு போயிடுன்னு சொல்லி என்னை சொல்லுது. ம். என்ன மூஞ்சி பளிச்சுன்னு இருக்கு, என்ன ம். பண்ற, போட்டு தேய்தேன்னு தேய்ச்சு குளிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அப்படி ம். கிடைச்சுன்னா ம். க்ளோனஸ் வந்துருச்சுங்கன்னா, சூப்பர்ப்பா. ம். எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுறாங்கன்னா, ம். நானே பேசலைனாலுமே வாண்டடா வந்து என்கிட்ட பேசுறாங்க. அந்த பெனிஃபிட்ஸ் ம். வீட்ல எல்லாம் வந்துட்டு எங்க ம். அப்பா என்னை எப்படி பேசிட்டு இருந்தாருன்னு சொன்னேன். நான் அப்ப குடிச்சு டீ டம்ளர் வந்து நான் கையில வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ம். எங்க அப்பாவும் வந்து அந்த டீ டம்ளர் வாங்கிட்டு போவாருங்கன்னா, ம். இன்னைக்கு ம். அதே மாதிரி நான் சாப்பிட்டுட்டு தட்டு செல்லு நோண்டிட்டு இருந்தேன்னா, எங்க அப்பா நான் கை அதுலயே கழுவும் பாரு. எங்க ம். அப்பா எடுத்துட்டு போய் வாஷ் பேஷன்ல போடுறாருங்கன்னா, நான் சாப்பிட்ட தட்டோட பா. கை கழுவி வச்சத ம். பாத்தீங்களா? ம். எங்க அம்மா ம். இப்போ என் பையன் இப்படி பண்ணுவான், அப்படி பண்ணுவான், என் ம். பையன் அப்படின்னு கூட எங்க அம்மா எங்க அப்பாட்ட விட்டே கொடுக்காது. ம். அதே மாதிரி அந்த அத்தை வீட்டு சைடு அவங்கள இருப்பாங்களே, அவங்களாம் ம். கேக்குறாங்க, தினேஷ் என்ன பண்ணிட்டு இருக்கான், இங்க ஆளவே காணோம் ம். அப்படின்னு. அத்தை வீட்டு சைடு இருக்கிறவங்க, என் ம். ஃப்ரெண்ட்ஸ் எங்க போனாலும்னா ம். என்னைய 10 டைம் இப்ப கூப்பிடுறாங்க. நான் ஃபோன் பண்ணி வா 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 வா. நேத்து கூட வெளியே போனாங்க, நான் அவாய்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ம். அப்புறம் உங்களுக்கே தெரியுங்களா, நான் பிசினஸ் ம். ம். பண்றேன். அந்த ம். நல்லா நினைச்சதெல்லாம் இப்போ ஒரு இடத்துல காசு கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ம். முதல்ல வந்து ரொம்ப இழுப்பாங்க நான் காசு கொடுக்கறதுக்கெல்லாம். ம். இப்பெல்லாம் நிறைய காசு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துருது. ம். அப்புறம் கோவிலுக்கு போனானாலே ரொம்ப பாசிட்டிவ்னா, அது போய் உட்காந்தா அது ஒரு உணர்வு வரும்ல. ம். அப்பா போய் முதல்ல அப்புறம் இன்னொன்னுங்கன்னா, ம். எந்த ஒரு பயமும் இப்ப எனக்கு வாழ்க்கையில கிடையாதுங்க பிரபானா. பயமே இல்லை இப்பெல்லாம். ஐயமே இல்லை. இப்போ ம். இப்போ ம். நான் என் சூழ்நிலை இப்போ நான் ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. ம். ஐயோ என்னடா அவன் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான், இப்படி அவங்க இப்போ ம். சொசைட்டி 4 பேருக்கு பார்த்து இவங்கள மாதிரி ஆகணும், அந்த பயமே கிடையாதுங்கண்ணா. ம். என்ன ஆனாலும் ஒரு கான்பிடென்ட், ம். நல்ல கான்பிடென்ட்ங்கன்னா, ம். அதாவது காசு போனாலும் சரி வந்தாலும் சரி, புரிஞ்சுங்களா நான் என்ன சொல்றேன், ம். போனாலும் பரவாயில்ல சம்பாதிச்சுக்கலாம், ம். என்ன ஆனாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம், ம். என்ன பாத்துக்கலாம், இறைவன் அதான் உங்களோட இறைவனோட அருள், ம். குருமார்களுடைய அருள், உங்களுடைய அருள்னால இன்னைக்கு ம். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சது. நான் அதை எனக்கு ஒன்னே ஒண்ணுதாங்கன்னா எனக்கு தெரியும், இது எதுவுமே தெரியாது, ஒரே விஷயம் தெரியும், நோ ஃபேப் ஃபாலோ பண்ணணும், நீங்க சொன்னதை நான் வந்து கடைபிடிக்கணும். அதுல மட்டும் நான் விடாப்படியா இருந்து எல்லாமே. ஆனா இப்ப சொல்றேன், லைஃப் சூப்பரா இருக்குங்க, அதுதான் உண்மை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க என்கிட்ட பேசி யூடியூப்ல போடுவீங்க, யாரு என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம். ஏன் அப்படின்னா சில பேர் ஃபேக்காவும் இதை நினைப்பாங்க. ஆனா என் வாழ்க்கை இது ரியல்னா இது அம்மா சத்தியம். நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு பிரபானா, ஏன்னா நல்ல விஷயங்கள். ஆமாங்கண்ணா, ஆனா நல்ல விஷயங்கள் இன்னைக்கு வெளியே யாரு சொன்னாலுமே வந்து இன்னைக்கு போய் சீக்கிரம் ரீச் ஆக மாட்டேங்குது பிரபானா. என்ன சொல்றீங்க? இப்போ இந்த கிரெடிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு என்ன கிரெடிட்ஸ், அது ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறோம், அதுல எவ்வளவு நம்ம இது பண்ணிட முடியும், அதெல்லாம் செகண்டரிங்கண்ணா. அதை தவிர எங்க வாழ்க்கையில நீங்க அந்த ஒரு ட்ரைனிங் பாயிண்ட் பண்ணி மாத்தி விடுறீங்களே, அந்த இப்போ நோஃபேப் ஃபாலோ பண்ணி இத்தனை பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்குது, அது எனக்கு தானே கிடைக்குது, உங்களுக்கு இல்லையே. ஆமா தானேங்கண்ணா. இப்ப நான் ஒரு 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சேன், உங்களுக்காக கொடுக்க போறேன் இல்ல. ஆனா இப்படி எல்லாம் ஒரு இருக்குன்னு இந்த தேடை ஓபன் பண்ணி விடுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி. அப்போ இது ஒண்ணு பெரிய விஷயம்ண்ணா வாழ்க்கையில. அப்போ நீங்க இதை ஒண்ணு சொல்லி கொடுத்துட்டீங்க எனக்கு, நான் இதே புடிச்சிட்டேங்கண்ணா. என்னன்னு சொல்லிட்டுங்களா, இந்த ஜர்னி அப்படிங்கறது வந்து ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத முழுக்க முழுக்க அது வந்து கொடுப்பனதான். ஏன்னு கேட்டா, போன வாரம் என்கிட்ட ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. சரிங்கண்ணா. ஒரு குறிப்பிட்ட டேட் சொல்லி ஜாயின் பண்றான்ட்டாரு. நமக்கு உள்ளுக்குள்ள தோணுது, இந்த பர்சனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் அங்கிறது ஆகும் போலதுன்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு தெரியும்? தெரியுது. உள்ளுக்குள்ள அந்த எண்ணம் வந்து எனக்கு திரும்ப பட் என்னால அவர்கிட்ட சொல்ல முடியல. ஏன்னா நான் சொல்லி அது அவருக்கு வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடுச்சு, என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்துட்டேன். எனக்கு தெரியுது இவர் வந்து சம்திங் லேட் ஆகும் போலன்னு சொல்லிட்டு நல்லா அந்த உணர்வு தெரியுது உள்ளுக்குள்ளேயே. பட் அந்த நேரம் பார்த்து அவர்கிட்ட சொன்னா, என்னங்க சார் நீங்களே நெகட்டிவா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நம்மளே திட்டுவாங்க. சார் நான் எதுவும் சொல்லவே இல்லை, அமைதியாக இருந்தேன். சரி ஓகே, ஜாயினிங்ன்றது வந்துட்டு 9ஆம் தேதி சனிக்கிழமை
5ஆம் மாசம் 2026. நேத்து வந்து ஜாயின் பண்ண வேண்டியது அவருக்கு ஆக்சுவலா. ஓ நேத்து சரிங்கண்ணா. ஏன்னா நேத்து தான் வந்து அவர் சேலரி டேட்டு. ஓ அமௌண்ட்டுக்கு பே பண்ணிட்டு ஜாயின் பண்ண போறவரு. ஆமா 8ஆம் தேதி வந்து சேலரி போட்டுருவாங்க. பட் வந்து அவங்களே சொல்லிட்டாங்களா, இல்லப்பா மே மாசம் வந்து 9th டேட்டுன்னு சொல்லிட்டாங்களாமா. சரிங்கண்ணா ஓகேங்கண்ணா. சரி, நேத்து நைட் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. சரிங்கண்ணா. கால் பண்ணி எங்க ரிலேட்டிவ் ஒருத்தருக்கு வந்து விபத்து நடந்துருச்சுங்க. ம். என்னுடைய சேலரிய மொத்தம் தூக்கி அவங்கள்ட்ட குடுத்துட்டாங்கன்ட்டாரு. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் எதுவும் சொல்லவே இல்ல. சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி நான் அமைதியாயிட்டேன் நானு. ஆ, 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 ஆ. அதாவது எனக்கு முதல்ல தெரிஞ்சுச்சு இந்த பர்சன் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டுன்ட்டு. ஆ. எக்ஸாக்ட்டா அதே மாரி லேட் ஆயிருச்சு. அந்த உள்ளுணர்வுன்றது நம்மகிட்ட பேச ஆரம்பிக்குது உள்ளுக்குள்ளேயே. இது ஓ! இந்த மாரி, இது இந்த மாரின்னு சொல்லிட்டு நெறைய புரியுது. பேச ஆரம்பிக்குது. ம், 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 அப்ப ம், ம். பாருங்க, அந்த பிராப்தம் அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு கால்லயே ஜாயின் பண்ணிருவாங்க. ஃபர்ஸ்ட் கால்லயே. போன மாசம் ஒருத்தர் கால் பண்ணாரு. முதல் வாட்டி வந்து யூடியூப் சேனல் பார்த்தாரு. ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்பர் இருந்துச்சு கால் பண்ணாரு. கால் பண்ணி இது மாரி கிளாஸ் எல்லாம் வந்து நான் பார்த்தேங்க. இந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு ஃபீட்பேக் எல்லாம் பார்த்தாங்க. நானும் ஜாயின் பண்ணணும்னாரு. நல்லா பாருங்க, சாயங்காலம் என்கிட்ட பேசினாரு. ஆ, ஆ, ஆ. நைட்டு 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிச்சுட்டோம். பாத்தீங்களா? பிகாஸ் பிராப்தம்ன்றது அப்படி அமையுது அவங்களுக்கு. அது அமையுது. அது வந்து கரெக்ட். அந்த பிராப்தம்ன்றது அமைஞ்சிச்சு உங்களுக்கும். அதுக்கேத்த மாரி நீங்களும் கரெக்ட்டா வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு டிலேன்றதே இல்லவே இல்ல. ஆனா ஆமாங்கண்ணா. கரெக்ட்டா வந்தீங்க. டைம்க்கு ஃபாலோ பண்ணீங்க. எக்ஸாக்ட்டா நான் சொன்ன விஷயங்கள்ங்கிறது ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணீங்க. இன்னைக்கு வந்து சாதாரணமா வந்துட்டு இன்னொரு 10 டேஸ் போச்சுன்னா உங்களுக்கு 7 மாசம். 7 மாசம். ஆமாங்கண்ணா, ஆமாங்கண்ணா. அங்கிருந்து கொஞ்சம் தூரம் புடிச்சீங்கன்னா, ஒரு 150 புடிச்சீங்கன்னா, 1 வருஷம் முடிஞ்சு போச்சு அசால்ட்டா. ஐயோ! 1 வருஷம். 1 1 வருஷம் வருஷம். சாதாரணமா கடந்து வந்துட்டீங்க அவ்வளோதான். ஆமாங்கண்ணா. அதெல்லாம் நீங்க தாண்ணா என்னைய வழி நடத்தணும். ம். கண்டிப்பா. ஏன்னா 3 மாசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம். 5 மாசம்ன்றது 150 நாள் அதுவும் நல்ல விஷயம். அதேபோல 6 மாசம் 180ன்றதும் இன்னும் பெட்டரு. பட் அடுத்தடுத்து 180, 200, 250, 300ன்னு சொல்லிட்டு போக 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 இன்னும் 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 வந்து பெட்டர் தான் ஆக்சுவலா அது. ஓ! நம்ம வாழ்க்கையில உயர்ந்துட்டு தான் போவோம் அடுத்த ஆமா. கட்டத்துக்கு. அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருப்பீங்க. அது வேணுங்கண்ணா. ஓகே. ம். இங்க 4 விஷயங்கள் சொல்றேன். 1 வந்துட்டு மனம், 2வது வந்து உடல், 3வது வந்துட்டு ஃபினான்ஷியல், 4வது உறவுமுறைகள். இந்த 4 விஷயத்துல உங்களுக்கு எப்படி மாற்றம் தெரியுது? ஏன்னா, இந்த 4 தான் வந்து அதிகமா ஃபோக்கஸ் பண்றோமே. மைண்டு, பாடி, ஆ ஃபினான்ஷியல், உறவுமுறைகள். இந்த 4த்துல உங்களுக்கு எப்படி மாற்றம் தெரிஞ்சு இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணிட்ட பிறகுங்க? ஆனா, ம். இந்த 4 விஷயத்துல ஆ. இன்னைக்கு ஓவர் பீக்குங்கண்ணா எல்லாமே. மனசெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு ம். காம எண்ணம் வந்தா கூட அதையே கட்டுப்படுத்துற அளவுக்கு மனசு இப்போ கேட்க தயாரா ஆரம்பிச்சிருச்சு. இருக்குது இப்போ. ம். அது ம். ஃபினான்சியல் ரீதியா இப்போ ம். ம். இன்னைக்கு ஒரு காசு வந்துட்டு எனக்கு செலவாகுது அப்படின்னா, ம். நாளைக்கு எதிர்பார்த்த காசு வருது. அது எப்படின்லாம் எனக்கு தெரியலங்கண்ணா. அது ஆனா வருது. ம். இப்போ நீங்க சம்பாதிக்காம எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆனா நம்ம ம். குடுத்த பணத்தவே வந்துட்டு ஒரு ஒண்ணு இல்லைன்னா ஒரு நான் கார் வாங்கி விக்கிறது அது மாதிரிலாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ம். இப்போ ஒரு கார் விக்கிறதுக்கு ம். நினைச்ச ரேட்டுக்கு அது போயிருது. ம். முதல்ல வந்து நான் ம். அப்போ ஒரு முன்ன பின்ன ப்ராஃபிட் தான் எனக்கு கிடைக்குங்கண்ணா எனக்கு. ம். இப்பெல்லாம் வந்துட்டு இப்போ ப்ராஃபிட் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. அதான் ம். சொல்றேனே தடைகளே இல்ல. ஏதோ ஒரு வழியில ஃபினான்சியல் ரீதியா ஆனா ஃபினான்சியல் ரீதியாலாம் ம். அதெல்லாம் எப்படின்னே தெரியலங்கண்ணா. சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. வார்த்தையே இல்ல. அ. எப்படின்னே உண்மையாவே தெரியல. எனக்கு இதுல இருந்து பின்னாடி யார் வேலை செய்றாங்க? இல்ல ம். நம்மளுக்கு ஏதோ ஒரு எனர்ஜியா, இல்ல ஒரு ஏஞ்சலா, இல்ல எனக்கு ம். உண்மையாலுமே வந்துட்டு நான் அந்த இறைவன்ட்ட தான் அது சொல்லணும். உங்ககிட்ட தான் ம். எப்படி இதுங்கிறது ஆனா ம். புரிஞ்சு அது எப்புட்றா அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருக்குங்கண்ணா. அதெல்லாம் உண்மையாலுமே ம். ஃபினான்சியல். அதே மாரி நீங்க சொன்னீங்கல்ல. அப்ப அடுத்து என்னென்ன சொன்னீங்க? உடல் ரீதியா, மன ரீதியா, உறவுமுறைகள், ஃபினான்ஷியல் ஆனா பணம். ம். உடல் ரீதியாலாம் வந்துட்டு ரொம்ப இன்னைக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா தெரியுறாங்க எல்லாருக்கும். உடல் ரீதியா ம். ஒரு உடல் ரீதியா ஒரு நல்ல ஒரு அந்த அந்த பாடி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. அது இம்ப்ரூவ் ஆயிருக்கு உங்களுக்கு. அந்த ம். பாடி லாங்குவேஜ், ம். நடக்கிற நடை, ம். பேசுறது, அப்புறம் ம். இந்த ஐ கான்டாக்ட் வச்சு யாரா இருந்தாலும் சரிங்கண்ணா. ம். ஐ கான் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ கான்டாக்ட் வச்சு பேச அவங்க கிட்ட நம்மனால அவங்க கிட்ட பேச முடியுது. ம். அவங்கனால என்கிட்ட பேசவே முடிய மாட்டேங்குது. அப்ப தொட்டு தொட்டுல பேசுறாங்கண்ணா இப்பல்லாம். ம். அது வருமாங்கண்ணா? அது தொட்டு கண்டிப்பா. தொட்டு ஏன்னா நெறைய பேர் சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து தோள் மேல் கை போட்டு பேசுறாங்க. கை வந்துட்டு கை புடிச்சுட்டு பேசுறாங்க. ரொம்ப பக்கத்துல உட்காந்து பேசுறாங்க. ஆ அவங்க ஆனா தவறான எண்ணத்துல இல்லைங்கண்ணா. லேடீஸ் அதெல்லாம் இல்ல. நார்மலா பேசுவாங்க. ம். நார்மலா என்ட்ட ஏதோ ஒரு நல்ல அப்ப குழந்தைங்க கை குழந்தை கூட என்னைய மூஞ்சியவே பார்த்துட்டு இருக்குங்கண்ணா. ஒரு ம். 5, 6 மாசம் குழந்தை என்னைய ம். பார்த்து பார்த்து சிரிக்குது. ம்.
என் ஃப்ரெண்டோட தங்கச்சியோட குழந்தைய எடுத்து நான் கையில வச்சிருக்கோம். அது சிரிக்குதுங்க. அதுக்கு என்ன தெரிஞ்சுன்னு தெரியல. ஆனா அது நான் யோசிச்சேன். ம். எல்லாரும் கேக்குறாங்க, பாரு உன்னை பார்த்து எப்படி சிரிக்குது, எப்படி சிரிக்குது அப்படின்னு. ம். இப்ப குழந்தைங்களுக்கு அதை ஃபீல் பண்ண முடியும் போல என்ன. இப்ப இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இது நடந்துரும் கண்டிப்பா. இப்போ ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 10 பேர்ல நீங்க வந்து டிஃபரெண்டா தெரிவீங்க கண்டிப்பா. அதாவது ஆனா உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க மெயினா. கார்ல போய் இறங்குவாங்கன்னா ம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ம். எல்லாம் கலர் பிச்சு வீசுவாங்க. ஆனா ம். எல்லாரும் என்னை தான் அட்ராக்டிவா இருக்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ம். என்னை விட கலரா இருப்பாங்க. நானும் ரொம்ப கருப்புலாம் இல்ல. ஆனா ம். என்னை விட எல்லாம் கலரு. ஆனா ம். இன்னைக்கு ம். என் அத்தை சொல்றாங்கன்னா, நானு அத்தை வீட்டுக்கு படத்துக்கு போறோம். என் ம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் எல்லாரும் சரி போயிட்டு பேசிட்டு அத்தை கிட்ட சொல்லிட்டு கிளம்பிடலான்னு நான் போறேன். ம். எல்லாம் இறங்கி அத்தைக்கு பேசணுங்கிறதுக்கு இறங்குறப்போ அங்க ம். எல்லாம் அத்தை ஃப்ரெண்ட்ஸ், அத்தை பொண்ணு அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. ம். அவங்க ம். பாத்துட்டு எல்லாம் என்னையவே பாத்துட்டு நானும் விட்டுட்டேன். சரி எதார்த்தமா கேஷுவலா பேசிட்டு சரி நான் போயிட்டு வரப்பான்ட்டு துரந்தர் படம் நான் ம். போறேன். ம். போயிட்டு நான் அத்தைக்கிட்ட ஃபோன் பண்ணி அத்தை நான் வந்து இந்த மாதிரி தேட்டருக்குள்ள போறேன். ம். சரி நான் கூப்பிடாதீங்க அம்மாட்டையும் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு சரிப்பான்னு சொல்லிட்டு அப்ப சொல்ல தம்பி மட்டும் ஒன்று சொல்லணும் சொல்லுங்கப்பா. எங்க அத்தை சொல்லுது, ம். நீ கார்ல எல்லாம் வந்தில அத்தனை பேர் அப்படி இருந்தானுங்க. ஆனா நீ இப்படி இருந்தா தெரியுமா எல்லாரும் சொல்றாங்க தம்பி. ம். ஒவ்வொரு சொல்லு இப்படி இருக்கான், ஐயோ சூப்பரா இருக்கான், இந்த ம். கல்யாணக்கில வந்துருச்சுன்னு சொல்லுவாங்கல்லண்ணா. ஆ, ஆ. அதான் சொல்றாங்கண்ணா. ம். அந்த கல்யாணம் தம்பி சூப்பரா இருக்கு, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில அதான் சொன்னாங்க. ம். குளிச்சுட்டு வெளியே போ அந்த பொண்ணு சொல்றாங்க, ம். என்ன ஃபேஸ்ல அவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு அப்படின்ட்டு, அப்படியே போட்டு தேய்ன்னு தேய்ச்சிருப்பீங்க போல அப்படின்னு. அது வந்துரும்லங்க அந்த அட்ராக்டிவ்னஸ். ஆமா, ஆமா. அது ம். சொன்னாங்கண்ணா. அதெல்லாம் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குங்கண்ணா இதெல்லாம். ம். ஆணவம் இல்ல, அப்ப ம். இவ்வளவு நாள் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேமேடா அப்படின்னு ம். பாருங்களேன். இல்ல அப்படி நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு எப்பயாச்சும் இது கிடைச்சுச்சுன்னு சந்தோஷப்படுங்க. ஏன்னா வந்து இன்னும் 45 வயசு, 50 வயசுலயும் உங்களுக்கு கிடைக்காம எல்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஐயோ ஆமாங்கண்ணா, அதெல்லாம் வந்து ம். கரெக்ட். ஏன்னா அப்படி வந்துட்டு ரீசென்ட்டா பேசினாரு 52 வயசு அவருக்கு. சரிங்கண்ணா. ரொம்ப மைண்ட் வந்து ரொம்ப வந்து டிப்ரஷன்ல இருக்கிறாரு அவரு. அடிக்ஷன்ல 52. இருக்கிறவர் தான். ஐயோ ரொம்ப டிப்ரஷனு. அவரு சொன்னாரு. பட் இங்க சொல்லாம வேணாம்னு சொல்லி தெரியல. ஸ்டில் அவருக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. ஓ அடிக்ஷன்னால இல்லைங்கண்ணா. ஆமா. ஓ அதாவது அப்பா, அம்மா வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கரெக்டுங்கண்ணா. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் வந்து வயசாகுது இல்லைங்களா? கரெக்டுங்கண்ணா. இது ரொம்ப கஷ்டப்பட்டாரு. நான் சொன்னேன், "நீங்க வந்து உங்க லைஃப் ரொம்ப வந்து வேற மாரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க சார்ன்ட்டு." அதான் உங்களுக்கு இப்பயோ நீங்க வந்து இந்த டைம்க்கு வந்து ஜர்னி ஃபாலோ பண்ணி ஐயோ இன்னைக்கு நல்லா இருக்கீங்கன்னா, அது உங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு பெட்டரான விஷயம் தான் உண்மையாவே. அப்ப நீங்க இதைய ம். நினைச்சு சந்தோஷப்பட ஆரம்பிங்க, போனது விட்டுருங்க ஆமா, அப்படின்னு. பரவாயில்லைங்கண்ணா, அது எவ்வளவு பெரிய ஆமா, பிரார்த்தம் இல்லைங்கண்ணா நீங்க ஆமா. சொல்ற மாதிரி. எத்தன பேர் தெரியுமா? ஐயோ அதாவது இந்த சேனல் இருக்கிறது நெறைய பேருக்கு தெரியல. ஜர்னி அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு தெரியல. ஆனா தெரிஞ்சாலும் வரமாட்டேங்கிறாங்களேங்கண்ணா. நீங்க அவங்களுக்கு பாருங்க. டைம் அமையலையாப்பா? அமையலையே உங்களுக்கு பாருங்க. டைம் அமைஞ்சிச்சு, நீங்க வந்துட்டீங்க. ஐயோ கரெக்டுங்கண்ணா சாமி. மத்தவங்களுக்கு டைம் அமையணும். ஏன்னு கேட்டா, டைம் அமைஞ்சா மட்டும் தான் அந்த குறிப்பிட்ட நேரத்துல, அந்த குறிப்பிட்ட பெர்சன், அந்த குறிப்பிட்ட விஷயத்த வந்துட்டு அனுபவிக்கணுன்ற ஒரு பிராப்தம் இருக்கும். எதுவாயினும் ஏங்கண்ணா. ஆமா. நல்லதோ, கெட்டதோ. கெட்டது கூட அது மாரி தான். நல்லதுக்கு மட்டும் சொல்ல வரல. கெட்டதும் அதே மாரி தான். ம் 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 ம். அந்த டைம்ல அந்த விஷயம் கண்டிப்பா நடக்கும். பட் எல்லாத்துக்கும் வந்துட்டு நேரங்காலம்ன்றது அமையணும். ஓ ரூ. 10,00,000 கரெக்டுங்கண்ணா. போட்டு பிசினஸ் ஆரம்பிச்சுட்டாய்ங்க. ஆ, வித்தின் 3 மாசத்துல வந்து பிசினஸ் லாஸ் ஆயிருச்சு. ஐயோ அதுக்கப்புறம் போய் ஜாதகம் பார்த்துருக்காங்க. அவங்க சொன்னாங்களா, "சார் உங்களுக்கு வந்து கெட்ட நேரம் போயிட்டுருக்கு. கிரகங்கள் சரியில்ல சார்ன்னாங்களாம்." நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைம் பார்த்துருக்கணும். நீங்க ஏன் அங்க பார்க்கலன்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். அப்போ நல்ல நேரம் அப்படிங்கிற விஷயம் இருந்தா மட்டும் தான், நாம் செய்யக்கூடிய செயலுங்கிறது வந்து கரெக்ட்டா அமையும். அதாவது அந்த நல்ல நேரத்துல மட்டும் தான் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் செய்ய முடியுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா நம்ம முயற்சி செய்யணும் இல்லைங்கண்ணா, அதுக்குண்டான முயற்சிகளை. முயற்சி அதாவது கெட்ட நேரத்துல நீங்க முயற்சி பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா முயற்சிங்கிறது என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு வந்துட்டு திருப்பியும் வந்து ஃபெயில் ஆயிரும். பட் திருப்பியும் முயற்சி பண்ணுவீங்க. இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 2025ல ஒருத்தர் வந்து என்கிட்ட கால் பண்ணாரு. சரிங்கண்ணா. 3 மாசத்துக்கு, 4 மாசத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிட்டே இருப்பாரு. நான் கிளாஸ்ல ஜாயின் பண்றேன், ஜர்னி ஃபாலோ பண்றேன். சொல்லிட்டே இருப்பாரு 2025 ஃபுல்லா. ஓ 1 இயர் சொல்றீங்க. சொல்லிட்டே இருப்பாரு. கடைசி வரையும் அவரும் ஃபாலோ பண்ணவே இல்ல. ஜர்னியும் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணவே இல்ல. நான் அமைதியாயிட்டேன் நானு. அதுக்கப்புறம் இப்போ 2025 முடிச்சுட்டு 2026 ஏப்ரல் மாசம் ஜாயின் பண்ணாரு அவரு. போன மாசம். ஓ ஏப்ரல்ல ஓகேங்கண்ணா. ஜான் ரெசல்யூஷன் எடுத்தாரு. நியூ இயர் ரெசல்யூஷன். 2026ல தோத்துட்டாரு. சரி பிப்ரவரில வந்து லவ்வர்ஸ் டேன்னு சொல்லிட்டு லவ்வர்ஸ் டேக்கு
அந்த இதுலயும் ஆரம்பிச்சாரு, மறுபடியும் தோத்துட்டாரு. ம். அதுக்கப்புறம் வந்துட்டு மார்ச் மாசம் கரெக்டா வந்து அவர் பர்த்டே வர இத்தனைக்கும் அவருக்கு. ஓ சரிங்கண்ணா. பர்த்டே அன்னைக்கு ஆரம்பிச்சாரு, கிட்டத்தட்ட 2 வாரம் ஃபாலோ பண்ணாராம். ஆ, 14 நாள் ஃபாலோ பண்ணிட்டு 15வது நாள் நைட்டு லாப்ஸ் ஆயிடுச்சு. ஆ, 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 ஆ. சரி ஓகே, இது கடைசி வரையும் வேலைக்கு ஆகாத போலதுன்னு சொல்லிட்டு இவருக்கு கால் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாக்டா ஏப்ரல் மாதம் 1 கால் பண்ணார் எனக்கு. ஓ ஏப்ரல் 1. அவரே சொன்னார், சார் ஏப்ரல் 1 ஃபுல் ஃபூல்ஸ் டே, ஆகாதா? ஆமாம் ஃபூல்ஸ் டேன்னு சொல்கிறாங்க, எப்படி சார்னு கேட்டாங்க. ஆ, சரி நீங்கள் இன்னைக்கு கால் பண்ணாதீங்க, நாளைக்கு கால் பண்ணுங்க. நான் அப்புறமா மறுநாள் பேசினார். அப்புறமா ஆ, சரி என்னங்க சார் பண்ணியிருக்கீங்க, என்ன நிர்ணயம், உங்களுக்கு முடிவு என்னன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.25 வருஷம் ட்ரை பண்ணாங்க. ம், என்னால் வந்துட்டு அந்த ஒரு மாதம் கூட முழுசாக வந்து எட்ட முடிய மாட்டேங்குது, ம். இது வேலைக்கு ஆகாது, நான் வந்துட்டு ஏப்ரல் 2 இன்னைக்கே ஜாயின் பண்ணுறேன்னாரு. சரிங்கண்ணா. ஏப்ரல் 2 இன்னைக்கு வந்துட்டு மே 10. அப்போ அப்போ 1 இதில் மந்த். அப்போ இதில் வந்து ஒரு 10 நாள், ஆமாங்கண்ணா. அதில் வந்து ஒரு 28 நாள், 38. இன்னைக்கு டே 38 அவருக்கு. ஓ சொல்லியிருந்தாரு அவரு, நான் அன்றைக்கே வந்திருக்கலாம், 2025 வந்திருக்கலாம் சார், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு நீங்க சொல்லியிருப்பீங்க. நான் சொன்னேன், நீங்கள் தப்பு பண்ணலைங்க, உங்களுக்கு டைம் அமையல, அவ்வளோதான், அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு இப்போ டைம் அமைஞ்சிச்சு, அவ்வளோதான், விட்டுருங்கன்னு சொல்கிறேன் நான். ஆனா இது நல்லா உங்களுக்கு தெரியும் டைம் இப்போ. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ 200 days நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் ஓகே தானே, நான் இது மறுபடியும் எல்லாம் எனக்கு டைம் மாறாது இல்ல. இல்லை அதாவது நான் ஓப்பனாக அது ஒரு சொல்கிறேன், உங்களுக்கு அப்போவே வந்துட்டு குட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ 6 மாதத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஓ அதனால தான் நீங்கள் ஜர்னியை ஜாயின் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணீங்க. இப்போ வந்து 200 போயிட்டுருக்கு. இன்னொன்று நீங்கள் போக 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 வந்துட்டு அது 250 300ன்னு சொல்லிட்டு நாட்கள் அங்கிறது போயிட்டே இருக்க போகுது. ஓகேங்க ஓகே. இதே வந்துட்டு குட் டைம் அமையலைன்னா நீங்கள் டெஃபினெட்லி கிளாஸ்க்குள்ளே வந்திருக்க மாட்டீங்க, டெஃபினெட்லி ஜர்னியை வந்துட்டு நீங்கள் தனியாக கூட ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேங்கண்ணா. அப்போ ஓகேங்கண்ணா, எனக்கு இந்த ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சுங்க. ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லைங்க. ஓகேங்கண்ணா. ஸோ ஓகேங்கண்ணா. உங்களுக்கு குட் டைம் தான், அதனால் வந்துட்டு அதில் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்துட்டு உங்களுக்கு டவுட் வேண்டாங்க. ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இன்னொன்று மெயினாக வந்துட்டு, எப்படியாப்பட்ட மனம் கொண்ட பர்சனும் இந்த கிளாஸுக்குள்ளே வரும்போது அவங்க டிஃபால்ட்டாக பாசிட்டிவ் பர்சனாக மாறுறாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுங்களா? அண்ணா ஆமாங்கண்ணா. ம் அண்ணா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கல, நான் இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்றப்போ அந்த ம் வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி எனக்கு வரலங்கண்ணா. ம் நான் உங்களுக்கு நிறைய எல்லாமே பேசியிருக்கேன். பட் ம் ம் அந்த டே கவுண்டை விட இதுல 100 நாள் முன்னாடியே எல்லாமே அடைஞ்சிடுறேன். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் ம் இப்போ 10 நாள் அதை நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன். இதுல 10 நாள் பேக்ல வந்தா கூட அந்த ம் 10 நாள் தாண்டின விஷயம், அந்த எனர்ஜி, அந்த ம் அந்த அந்த ஃப்ரீக்வன்சியோட சூப்பரா இருக்குங்க. நான் அதையும் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் தனியா ஃபாலோ பண்ணி ம் ஒரு மாதிரி மந்த நிலையில தான் போகும். ம் ஆனா அந்த ஒரு 200 நாள் நான் ஃபாலோ பண்றேன்னா, நம்ம கிளாஸ்ல நான் ஃபாலோ ஒரு 100 நாள் ஃபாலோ பண்றேன்னா, ம் அந்த 200 நாளோட பெனிஃபிட்ஸ் எனக்கு இந்த 100 நாள்லயே கிடைச்சிருது. ம் அதெல்லாம் உங்ககிட்ட பேசியிருக்கலங்கண்ணா. ஆனா ஆமாங்க அது ஆமாங்க. ம் அது வந்து நீங்க அது அந்த ஹை ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் ஆகுறப்ப இது நடக்கும் அதாவது இல்லைங்கண்ணா. நீங்கள் 300 நாள் தனியாக ஃபாலோ பண்ணீங்க, பட் அந்த அளவுக்கு இல்லை. கிளாஸ்க்குள்ளே வந்து 35 நாள் ஃபாலோ பண்ணீங்க, பயங்கர பீக்கில் ஆஹ் போயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த இதுதாங்கண்ணா. ஆனா 300 அதெல்லாம் வந்து பாருங்கண்ணா, கிட்டத்தட்ட ம் 300 நாளுக்கு இது 35 டேஸ்ங்கிறப்போ எவ்வளோ அப்படிங்கிறப்ப எனக்கு வித்தியாசம். எவ்வளவு வித்தியாசம்னா. ஆனா ம் அப்ப கூட அந்த 300 நாள்ல ம் நான் இந்த இதுல நம்ம கிட்ட யூடியூப்ல வந்து நீங்க வீடியோவோட ஃபீட்பேக் பேச ஒருத்தர் 90 நாள் 60 நாள்ல எல்லாம் நல்ல நல்ல நிலைக்கு போயிருக்காங்க இல்லைன்னா. ம் கண்டிப்பா. ஆனா நான் 300 நாள் போயுமே என்னடா இது 300 நாள் வந்திருக்கோம், ஆனா ஒரு பிடிமானமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்து இன்னைக்கு பாருங்கண்ணா. எல்லாம் ம் நீங்க தான் தயவு செஞ்சு என்னை நீங்க ஃபாலோ பண்ண வச்சிருங்கண்ணா இப்படியே. கண்டிப்பா கண்டிப்பா, இன்னும் ஃபாலோ பண்ணலாம், பிரச்சனை இல்லைங்க. நான் அதுல ரிலாக்ஸ் ஆயிட்டேன்னா தெரியும். நான் இது 1 year எப்படியாச்சும் வரணும், நான் உங்களை தான் நான் நினைச்சிட்டு அதான் இருப்பேங்க. சொல்றேனே, அதாவது நீங்க லோன்லியா சிங்கிளா நீங்களே ஃபாலோ பண்ணும்போது எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணாலும் திரும்ப திரும்ப ரிலாக்ஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷன் வேற மாதிரி அமையும் கிளாஸ்ல இல்லாத போது. ஓ பட் புரிஞ்சுங்கண்ணா கிளாஸ்ல புரிஞ்சு. வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா அது தன்மையா வேற. அதான் நிறைய பேர் அதான் சொல்றது, கிளாஸுக்குள்ள வந்து ஃபாலோ பண்றது ஒரு விதம், கிளாஸுக்குள்ள வராம நீங்களே தனியா முயற்சி பண்ணி ஃபாலோ பண்றது ஒரு விதம், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கரெக்டுங்கண்ணா. ஸோ அதாவது சொல்லணும்னா இதை பத்தி, இந்த ஜர்னி பத்தி வந்துட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். அளவே இல்லையே, வார்த்தைகளே இல்லைங்களே ஆமா, அந்த நமக்கு. அளவுக்கு இருக்குங்க இல்ல. அந்த அளவுக்கு இருக்கு, அதுதான் உண்மைங்கண்ணா. ம் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னா ம் அந்த 1 yearக்கு நான் ஃபீட்பேக் கொடுக்கணும்னா அப்படின்னு நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியிருந்தேன். கண்டிப்பா. அதுதான் சரி, இன்னைக்கு 200 நீ 1 அடுத்து yearல 300 நம்ம பேசலாம். கண்டிப்பாங்கண்ணா 300. 300 பேசலாம், இல்லாட்டி வந்துட்டு 270 பேசலாம். 9 மாசம் வரும்.
9 மாசம் வரும். ஓகேங்கண்ணா, 9 ஓகேங்கண்ணா. மந்த் 9 மாசம் வரும். 270 வரும். அந்த ஓகே. 270 முடிச்சுட்டு 365 ஒரு வருஷம் பேசலாம் அடுத்தது. சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஏன்னா நல்லதுண்ணா, அப்போ வந்து நல்லது. நம்ம டெஃபினெட்லா வந்துட்டு ஒரு மணி நேரம் பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த லைஃப்ங்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்களே வந்து சொல்ல 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 டைம் பத்தாது. அந்த அளவுக்கு விஷயங்கள் நடந்திருக்கும் நன்மைகள்ங்கிறது. நன்மைகள். ம். புரிஞ்சுங்கண்ணா, புரிஞ்சுங்கண்ணா. அதுதான் நான் எதிர்பார்க்கறதான் வேண்டுறேன் இறைவன்ட்ட. சரி, ஓகேங்கப்பா. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, டச்லேயே இருங்க. கண்டிப்பாங்கண்ணா. ஐயோ. அடுத்தடுத்து வந்துட்டு பேசலாம். ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா, ஓகேங்கண்ணா. சரி, ஓகேப்பா. ஏன்னா அடுத்த கிளாஸ் டைம் இருக்கு இப்போ எனக்கு 5 ஓ, மணிக்கு கிளாஸு. ஓகேங்கண்ணா, 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 ஓகேங்கண்ணா. சரி, ஓகே, தேங்க்யூ, பாய்ப்பா. தேங்க்யூங்கண்ணா, தேங்க்யூ.